ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இளைச்சவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொள்ளும் சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு தக்கன இன்றைக்கி கொள்ளு பருப்பு கடைஞ்சி ரசம் வைக்க போகிறோம். கொள்ளு பருப்பு பொதுவாகவே கொலஸ்ட்ராலை நல்லா கரைக்கக்கூடிய தன்மை கொள்ளுக்கு உண்டுங்க. இந்த கொள்ளு பருப்பு கடைசல் இந்த கோயம்புத்தூர் ஸ்டைலில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க கொள்ளு பருப்பு கடைஞ்சி கொள்ளு பருப்பு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது சளிக்குமே ரொம்ப நல்லதுங்க. நெஞ்சு சளி இருக்கிறவங்க இந்த கொள்ளு ரசம் சும்மா சாதாரணமாக குடித்தாலே ரொம்ப அந்த சளியெல்லாம் வெளியேறிடும். ரொம்ப ரிலீஃபாக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் அளவுக்கு கொள்ளு பருப்பு நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற போட்டுட்டேங்க. இந்த ஊற வச்ச தண்ணியோடையே நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இப்போ கொள்ளு பருப்பை ஊற வச்ச தண்ணியோட குக்கரில் சேர்த்தாச்சு. கூடுதலாக ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரசத்துக்கும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இது கூடவே ரசத்துக்கும் சேர்த்து நம்ம 5 தக்காளி சேர்த்துக்கலாம். இது தக்காளி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவு இருக்கும். கூடவே காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா குலைவாக வெந்துடுங்க. கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கொள்ளு பருப்பு உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. கொள்ளு பருப்பு கடைசல், கொள்ளு பருப்பு ரசம், கொள்ளு பருப்பு துவையல் இப்படின்னு நிறைய ரெசிபி இதில் பண்ணலாம். கொள்ளு பருப்பு பருப்பு பொடி கூட செய்து நம்ம சாப்பிடலாம். நம்ம சீக்கிரத்தில் உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் டேப்லெட் எடுக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரியான கொள்ளு பருப்பை நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த தக்காளியை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஒரு 4 தக்காளியை மட்டும் ஒரு பவுலில் எடுத்துட்டு இந்த கொள்ளு பருப்பில் உள்ள தண்ணியுமே நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு ரசத்துக்கு அந்த கொள்ளு பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாகவே வடிகட்ட வேண்டாம். நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு வடிகட்டிட்டு மிச்சத்தை நம்ம பருப்பு கடைசலுக்கு எடுத்துக்கலாங்க. நான் மத்து வச்சு கடைய போகிறதில்ல. மிக்ஸி ஜாரில் தான் லைட்டாக ஒரு சுற்றணும் அப்படின்னா நமக்கு மத்தில் கடைஞ்ச மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ இந்த ரெண்டுமே கொஞ்சம் ஆறட்டும். பருப்பும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பண்ணிடலாம். இந்த ஆறுறதுக்குள்ளார பருப்பு கடைசலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ரசத்துக்கு நம்ம வடித்து வச்ச அந்த கொள்ளு பருப்பு தண்ணியிலே புளியை சேர்த்துடலாம். டக்குன்னு ஊறிடும் உங்களுக்கு. இப்போ இது ரெண்டும் ஆறுறதுக்குள்ளார பருப்பு கடைசலுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா பருப்பு கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடுங்க. அதனால் எல்லாமே 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பருப்பில் நம்ம வரமிளகா சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதோட காரத்தன்மையும் இருக்கும். அதனால தான் நான் 4 வரமிளகா மட்டும் மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 2 பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அதே சமயத்தில் தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு கையோட ரசத்துக்கும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொள்ளுப்பருப்பு, இந்த கொள்ளுப்பருப்பு பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வேணும், வீடியோ போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கொள்ளு பருப்பில் பருப்பு பொடி செய்கிறது எப்படின்னு சொல்லி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ரசத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு வர கொத்தமல்லியும், கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம், மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க. மிளகோட காரத்தன்மை அந்த ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரசம் செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வாய்வு பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ரசத்துக்கு 1 2 பொடி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு ஒரு 3 பல் பூண்டு அதோட தோலோடைய சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே ரசத்துக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க.
இப்போ இதை 1-2மா நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரசத்துக்குமே நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, அதே மாதிரி நைஸாகவும் அரைக்கக்கூடாது. கொரன்னு அரைச்சி இப்போ எடுத்து வச்சாச்சு. பருப்பு கடைசலுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ரசத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் கை சூடு தாங்குகிற அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்குவோங்க. அந்த தோலை நம்ம எடுத்துடலாம், தக்காளியில் உள்ள அந்த மேல் தோலை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில். இது நம்ம சூப் மாதிரியும் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கொங்கு நாட்டு ஸ்டைலில் இந்த கொள்ளுப்பருப்பு கடைசல் ரசமும் நான் செஞ்சுருக்கிறேன். இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து நான் இந்த ரசமும் கொள்ளுப்பருப்பு கடைசலும் செய்ய கற்றுக்கிட்டேன். எங்கள் ஊர் சைடில் இது காணம்னு சொல்லுவாங்க. காண துவையல் தான் அடிக்கடி அரைப்பாங்க. நான் குதிரைக்கு போடக்கூடிய காணம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டு சாப்பாடுன்னா பெரும்பாலும் புளிக்குழம்புக்கு இந்த காண துவையல் செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கடைசலை நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த தக்காளி புளி கரைசலோட நம்ம ரசத்துக்கு பொடி பண்ணி வச்சதையும் சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு, கூடவே மல்லித்தலையை கொஞ்சம் அப்படி கையில் கிள்ளி சேர்த்தாச்சுங்க. இப்போ இது நம்ம தாளித்து விட வேண்டியதுதான். ரொம்பவே சூப்பரான கொள்ளு ரசத்துக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கொள்ளு ரசத்தை தாளித்து விட்டுட்டு பருப்பு கடைசலையும் சூப்பராக செஞ்சிடலாங்க. பருப்பு கடைசலுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு நீங்கள் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இப்போ தாளித்து விட்டுடலாம். அடுப்பில் ஒரு தாளிப்பு சட்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் இந்த ரசம் தாளித்து பாருங்கள், இன்னுமே நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாயை ஒரு 2-3 வரமிளகா எண்ணெயிலே கிள்ளி சேர்த்துக்கலாங்க. அப்போ கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்கும். எண்ணெயிலேயே கிள்ளி சேர்க்கும்போது அதோட காரத்தன்மை நல்லா அந்த சுள்ளுன்னு இறங்கிடும். இப்போ நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த ரசத்தை தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கணுங்க. இல்லை அப்படின்னா மேலே தெரிச்சிடும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நுர கூட்டி வர்ற அளவுக்கு ரசத்தை நுர கூட்டி வர்ற அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பருப்பு பாருங்கள், இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம மிளகு சீரகம்லாம் பிடிச்சி வச்ச அதே மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு வடிச்சிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு 2 திருப்பு தாங்க திருப்பணும். பருப்பு வந்து முழுசாக குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த பருப்பும் கொஞ்சம் அந்த அரைப்பட்டது இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். மத்து வச்சு கடையும் போது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த கரெக்டான பக்குவத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற அந்த கொள்ளு பருப்பு வரமிளகாய் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு திருப்பி 2 சுற்று சுற்றி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொள்ளு பருப்பு கடைசியில் சேர்த்துடலாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம 2வது எடுத்த கொள்ளு பருப்பில் ஒரு 3 பல் பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் அப்படி மசிஞ்சா மாதிரி இருக்கும். இப்படி தாங்க இருக்கணும். இப்போ குக்கரில் இருக்கிற தண்ணியுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மிக்ஸி ஜாரை அலசி அந்த அரைச்ச பருப்போடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த குக்கரில் இருக்கிற தண்ணியுமே நம்ம மிக்சியில் அடித்த அந்த கொள்ளு பருப்போடு சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கொள்ளு பருப்பு கடைசியில் தாளித்து விட்டுடலாம். ரசத்தை எடுத்து அந்த அடுப்பில் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இந்த அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதுக்குமே நல்லா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நெய்யும் சேர்த்து தாளிச்சிங்கன்னா அப்படியே சூப்பராக எல்லோரும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் துவரம் பருப்பில் கடைசல் செய்கிறத விட இதுதான் வேணும்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா படபடன்னு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க. கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க.
வெங்காயம் நல்லா அதில் பொரிஞ்சு வரட்டும், நிறம் மாறணும்னு இல்லை, அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சிருச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படி விட்டோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி பண்ணி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே அந்த மிளகு, சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதை நல்லா இப்படி பிரட்டி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசம் வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பருப்பு கடைசியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதிலே கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி விட்டுக்கலாம். நல்லா இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா ஒரு கொதி வரும்போது அந்த மசாலாலாம் ராஸ்மெல் போயிட்டு பருப்பு இன்னுமே நல்லா திக்காய் வரும். உங்களுக்கு இதே பக்குவம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், ரசம் வந்து லைட்டாக ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பையும் தலை கொதிச்சிருச்சுன்னா அதோட ஃப்ளேவர் போயிடும். நமக்கு கொள்ளு பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பை இந்த மாதிரி கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் ஒன்று போல் கொதித்து நமக்கு பருப்பு வந்து கடைசியில் ரெடி ஆகும், அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்ல ஒரு கொதி வந்து சுற்றி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சிருச்சுங்க. இன்னுமே நம்ம திக்காக கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமான கொள்ளுப்பருப்பு ரசமும் கடைசிலும் ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.